வழக்கமாக நான் குடும்பத்தோடு தான் வருவேன். ஒரு தடவை கூட என் நண்பர் கமலஹாசன் கேட்டார், வீட்டில் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டார். நான் சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே என் மனைவி பின்னாடியே வந்துட்டாங்க. ரஜினிகாந்த் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அது எப்படி சன்னியாசம் போனால் குடும்பத்தோடு போவீங்கன்னு. ஒன்றும் இல்லைங்க, பழனிக்கு பாத யாத்திரை போவோம், 2 பேரும் சேர்ந்து போவோம்னு. அதே மாதிரி இந்த தடவை 10 நாளைக்கு முதல்ல காசி போயிருந்தேன். நானும் அவங்களும் போயிருந்தோம். 2 பேர் ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒருத்தர் போட்டார், சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னார். அது பாருங்கள், நம்ம சாதாரணமாக சொல்கிற வார்த்தைகள் கூட நல்ல வார்த்தைகளாக இருந்தால் பழிக்குதுங்க. அதான் உண்மை. ததாஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குமா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அதுக்கு பொருள்மாங்க. பெரிய பெரிய மேதைகள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க, நான் பாட்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லா இதையும் சொல்லிடக்கூடாது. ததாஸ்து அப்படியே ஆகட்டும், நல்லா இருக்கணும் அப்படியே ஆகட்டும், நல்லா இருப்பனா அப்படியே ஆகட்டும், நல்லா இருக்க மாட்டணும் அப்படியே ஆகட்டும். அதனால் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். பிரபவ தொடங்கி அட்சய வரைக்கும் 60 ஆண்டுகள்லாம், 37வது ஆண்டு இந்த ஆண்டு. இதில் என்னென்ன நடக்கும்னு இடைக்காட்டு சித்தர் எழுதியிருக்காரு. அதை பாட்டெலாம் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். நல்லது நடக்கும் அப்படி வச்சுக்கிடுவோம். 2000 வருஷத்துக்கு முதலே மணிமேகலைன்னு ஒரு நூலில் சொல்கிறப்ப, பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி. 2000 வருஷம் ஆச்சுங்க. இதில் இப்போ வார்த்தை புரியுது பாருங்களேன். பசி புரியுது. இப்போ ஷேக்ஸ்பியர் எழுந்து 16ஆம் நூற்றாண்டுனா 20ஆம் நூற்றாண்டுல அந்த ஆங்கிலம் புரியாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. பசி பிணின்னு ஒன்று வச்சான். நோய்க்கும் பிணிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? வந்துட்டு போனால் நோய், கூடவே இருந்தால் பிணி. கிரானிக் டிசீஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் பிணி. நம்மால் ரொம்ப விவரமாக வச்சாங்க. பசிக்கு பேர் பிணின்னு வச்சான். ஏன்னா காலையில் சாப்பிட்டு மத்தியானம் போய் காலையில் தான் சாப்பிட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. மத்தியானம் பசிக்கும், நைட்டு பசிக்கும். சில பேருக்கு நைட் 2 மணிக்கு பசிக்கும், பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு போய் ஒரு ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டு வந்து படுத்துருவாங்க டக்குன்னு. அது எப்படி சொல்லுவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அனித்தோ சேய்த்தோம்மா. புறநானூற்றில் ஒரு மன்னன் பேசுகிறாங்க. பசிப்பிணியை போக்கக்கூடிய மருத்துவன் யாருன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய ஒரு வள்ளல் இருக்கான், அவனை நான் பாராட்டுகிறேங்கிறான். இங்கே எல்லாருக்கும் மேடையில் விருதுகள் கொடுத்து பாராட்டினாங்க. அதில் விருது பெற்ற அந்த குழந்தைகளை பார்த்த உடனே மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் டாக்டர் அவர்கள், அவங்க பாருங்கள், கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதய ஆப்ரேஷன் சொன்னால் 2 இதயத்தை தொட்டிருக்கீங்க. ரொம்ப பெரிய பெரிய மகிழ்ச்சிங்க. அடையாப்பா, கேள்விப்பட முடியுதா? இதயத்தில் நீ அப்படின்னு ஒரு படம் வந்தது. இதயத்தில் நீங்கள் தான் சார், வேறு யார் இருக்கா? மருத்துவம் படிப்பது என்பது எதற்காக அப்படின்னா, நாம் எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு பிறகு நம்ம கையெடுத்து கும்பிடுறது மருத்துவர்களை தான். அதுதான் உண்மையும் கூட. அந்த வலி நீங்கி போகிற போது நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அது மாதிரி என்ன இருக்குது? இந்த சோபகிருத ஆண்டு நல்ல பெருமைகளை உடையதாக, மகிழ்ச்சியுடையதாக, இனிமையுடையதாக அமைய இருக்கிறது. அப்படி அமைய வேண்டும். அதற்காக இறைவனை நாம் வாழ்த்தி வணங்கி, இதற்கான தெய்வத்தை சொல்கிறப்ப ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தேவதைகளை சொல்லுவாங்க. இந்த தேவதை செந்நிற ஆடை அணிந்து கைகளில் அந்த கவரி ஏந்தி பள்ளக்கில் வருமா அந்த தேவதை. அந்த தேவதையும் வணங்கி நல்ல நாளில் தமிழ்ச்சங்கத்தில், டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் இன்னைக்கு காலையிலேருந்து நான் விமானத்தில் காரில் வர்றப்ப யார் என்கிட்ட ஃபோனில் பேசினாலும் சரி, ஆமாம் டெல்லியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதில் நான் சொல்கிறதுக்குள்ளே ஒருத்தர் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் திருப்பி ஃபோன் பண்ணி நான் டெல்லியில் தான் இருக்கேன்னு சொன்னேன். எவ்வளவு செலவழித்து வர்றோம், அப்புறம் என்ன நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமா? எங்கே இருக்கீங்கன்னு கேட்கணும். நான் டெல்லியில் இருக்கேங்கிறேன். சரின்னார் ஒருத்தர். என்ன சரிங்கிறீங்க? டெல்லியில இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியாது. ஜோக் சொன்னோம்னா கூட அப்புறம் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம்னா நான் என்ன அளவு 40 கதையாக சொல்கிறேன், இது ஜோக்கியான்னு. அப்படியா, முதலே சொல்ல வேண்டியதானே தம்பி. அது ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் பெருமைங்க. அது சொல்லுவோம்ல, தில்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளைன்னு சொன்னால், அந்த தில்லிக்கு ராஜாங்கிறது எவ்வளோ பெரிய பதவி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அத்தனை பெருமை மிகுந்த இந்த நாள், இந்த நல்ல நாளில் இன்றைக்கான பட்டிமன்ற தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் கூட ஒரு பட்டிமன்றம் வந்துச்சு, விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒருத்தர் பார்த்துட்டு கூட சொன்னார், அவர் மாதிரியே இருக்கார் என்ன சொன்னார். அப்புறம் நான் தான் சொன்னேன், சரி அதான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜெயா டிவியில் ரொம்ப நாள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு 18 வருஷமாக பேசினேன் அதில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலையில் 8 to 8:20 வருவேன் நான். இந்த நாள் இதே நாள் பேசுகிற மாதிரி நான் இன்றைய சிந்தனைன்னு பேசுவேன்.
அப்படி பேசுகிறப்ப கேட்குற ஒவ்வொருத்தரும் நான் என்ன பேசுகிறேன்னு பல பேருக்கு புரியாது. ஒரு தடவை ஏர்போர்ட்டில் ஒருத்தர் என்னை கை கொடுத்து, நீங்கள் தானே ஜெயா டிவியில் காலையில் 8:20 ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் 8:30 வருவார், நான் 8:20 வருவேன், ரெண்டும் ஒன்று தானே அப்படி. நான் சரி போ அப்படின்னு. இன்னொன்றுங்க, இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்கிறோம்ல, நகைச்சுவை, அது எங்களுக்கு தான் வரும் இல்லைங்க, எல்லாருக்குமே வரும். அதை என்ன வெளிப்படுத்தணும். உதாரணமாக இந்த இன்றைய சிந்தனை காலையில் பேசுகிற நேரத்தில் சென்னைக்கு போயிருந்தேன். ஒரு நண்பர் வீடு தெரியல, இதுக்கு போயிட்டேன், நுங்கம்பாக்கம் போயிட்டேன். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல. அப்போ போயிருந்தப்ப ஒரு வீட்டு வாசலில் போய் பெல் அடித்தேன். ஏன்னா ஒரு கண்ணாடி டோர் இருந்துச்சு, அவருடைய அந்த அந்த தெருக்குள்ளே போயிட்டேன், வீடு தெரியல, பெல் அடித்தேன். ஒரு அம்மா லேண்ட்லைனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்தவங்க என்னையை பார்த்துட்டாங்க அப்படின்னாங்க. இருன்னு அர்த்தம். நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த ஃபோனை வச்சுட்டு வந்து என்கிட்ட, ஓஹோ இப்போ வீடு வீடாக வந்து சொல்கிறீங்களாக்கும் அப்படின்னாங்க. மணி 8:20. டோர் டெலிவரி பால் போட்டு வாங்கி பாருங்க. அது மாதிரி என்ன என்னை பார்த்தோன்னே அந்த அம்மா யோசிச்சிருக்கு பாருங்க. 8:20 வீடு வீடாக வந்து சொல்கிறேன்னா. நகைச்சுவை எங்கெங்க இருக்கு? எனக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். அவரோட நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம்னா ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். அவர் சொல்லுவார், நகைச்சுவைன்னா என்ன அப்படின்னு கேட்டால், த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பார். உண்மைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சம்பவம் தான் நம்மளை நகைச்சுவையாக சிரிக்க வைக்குமா. சும்மா மல்லாக்கப்படுத்தலாம் யோசிக்க முடியாது. சில பேர் நகைச்சுவைன்னு சொல்லி நம்மளை கண்ணீரோட வச்சு விடுவாங்க. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம்லாம் ஜோக் சொல்லுவாங்க. எங்கே ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு மறந்து போகும். அப்படிங்கிறதுக்குள்ளே ஜோக் சொல்லணும், அதுதான் சிறப்பு. இப்போ நாகேஷ் அவர்கள்ட்ட அந்த ஒரு வள்ளல் தன்மை உண்டு. எப்படி தெரியுங்களா? ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் வந்து டாக்டராக வருவார். ஒருத்தர் வந்தவுடனே அவர்கிட்ட, நான் உங்கள் பேஷண்ட் அப்படிம்பார். இருக்க முடியாதே அப்படிம்பார். அவ்வளோதான் ஜோக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் செத்துருப்பாங்க, இல்லைன்னா திரும்ப என்கிட்ட வரமாட்டாங்க. அந்த இருக்க முடியாதுல்ல என்ன கான்ஃபிடென்ட்ங்கிறீங்க, போகிற போக்கில் அடிச்சுட்டு போகணும். அவங்க சொன்னாங்க பாருங்க, நல்ல நகைச்சுவை. இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவிலையும் நகைச்சுவை மன்றத்தை நான் தொடங்கியிருக்கேன். டாலஸ் நகரத்தில் போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு நகைச்சுவை மன்றத்தை தொடங்கி, அது என்ன நகைச்சுவை மன்றம் வேற ஒன்றும் இல்லைங்க. அவர் சொன்னார்ல, அமங்கலம் இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் பிறர் மனம் நோகாமல் நகைச்சுவை சொல்வதற்கு பேர் தான் நகைச்சுவைன்னு சொன்னால் அதை சொல்லி தர்றோம். சில பேர் கல்யாண வீட்டில் போய் என்னத்தையாவது பேசி விட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு இதில் பார்க்குறேன், அவர் வாழ்த்து பேசுகிறார். மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன், மொதல் வார்த்தை, இல்லறம் என்பது பெரிய காடு, அங்கே சிங்கம் உண்டு, ஓநாய் உண்டு, கரடி உண்டு. வண்டலூர் ஜூ முழுக்க சொல்கிறாரு. அவன் மாப்பிள்ளை நடுங்கிறான், இதெல்லாம் சொல்லாமல்டா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்படியா பேசுவாங்க? எவ்வளோ வாழ்த்தி சொல்லலாம். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அதுதான் அதனுடைய அதாங்க திருவள்ளுவர். என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, மேடையில் பயன்படுத்த அவர் மாதிரி நம்ம கை கொடுக்குறது வேறு ஆளே கிடையாதுங்க. ஏழே சொல்லு. இந்த நூற்றாண்டில் மெசேஜ் தான் படிப்பாயின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே அறிஞன் திருவள்ளுவர் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறுஞ்செய்தி தான் நம்மால் படிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு 7 சொல்லுக்குள்ளே செய்தியை கொண்டு கொடுத்தார். அதை கேட்க கேட்க நமக்கு ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கு பட்டிமன்ற காலையில் ஆரம்பித்தோம் இல்லையா, விஜய் டிவியில் பட்டிமன்றம் பேசினோம். ஈரமா வீரமா அப்படின்னு பேசினோம். இப்போ தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய வழி என்ன வழி. அதில் ஒரு மகிழ்ச்சி பாருங்க, இன்றைக்கி இதே டாக்டர் வந்திருக்காரு. இணைய வழியா, நீங்கள் 2 பேரா, இணைய வழியா இதய வழியா? வலியா இல்லை, நீங்கள் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துறாங்க. உச்சரிப்புலேயே பெரிய மண்டையடி இருக்குது. ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறீங்களுங்க. ஒரு திருக்குறள் இருக்குது, குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல்லி கேளாதவர். இதில் 3 லகரமும் வருது. தமிழில் 3 லகரம் இருக்கா அப்படின்னு அதிர்ச்சி அடையக்கூடாது. எல்லாருமே சில விஷயத்தை அன்னைக்கு காலையிலே கேள்விப்பட்டு சாயங்காலம் மறந்துடுறாங்க. 3 லகரம் இருக்குது. குழல் பாருங்க, அதில் சிறப்பு லகரம் அந்த அந்த குண்டு லகரம், உண்டு லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். குண்டு லகரங்கிறது லட்டு எழுதுறோம்ல அது. பொது லகரம்னா என்ன அப்படின்னா,
வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். அதனால் அதுக்கு காமன், பொதுலகரம். தமிழுக்கு மட்டுமே உரியது சிறப்புலகரம். இதை சரியாக சொல்லிட்டாலே போதும். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்றுக்கருவி, கம்பிக்கருவி, தோல்கருவி, 3 கருவி தாங்க உலகத்தில் இசைக்கருவிகள். இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சவர்கள் நம்மவர்கள் தான். தமிழர்கள்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, குழல் காற்றுக்கருவி, யாழ் கம்பிக்கருவி, முழவுன்னா தோல்கருவி மற்றவர்களுக்கு பேர், குழலினுது யாழினுது என்பதம் மக்கள் மழலை இதை படித்து வச்சுக்கோங்க. அப்போ நல்ல சொற்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேச முடியும். இப்போ பேச போகிறது என்ன, இணையவழி. இன்னைக்கு பல்லு இல்லாட்டாலும் பரவாயில்ல, செல்லு இல்லாமல் இருக்க முடியாது. அதுவும் நமக்கு எப்போ எல்லாம் எப்படி சந்தேகம் வரும் தெரியுமா? ஒரு நான் செல்லை பேசிக்கிட்டு இருந்தேங்க, திடீர்னு பைக்கெட்டை தொட்டு பார்த்தேன், இப்படி செல்லை காணோம். அதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அறிவு எப்படி வேலை பார்க்குது பாருங்க. செல்லை காணோம். அவர் சொன்னார், அப்புறம் அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, அதில் தான் பேசுறீங்க, அது தெரியும் எனக்கு. இன்னொரு செல்லை காணோம் அப்படின்ட்டேன். வேற வழி என்ன இருக்குது? ஆமாம், வேற சமாளிக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்போ இது இன்னைக்கு தலைமுறையில் எல்லார் கையிலையும் இருக்குது. அது வீட்டில எல்லாம் பல தாய்மார்கள் ஒப்பந்தமே போட்டுக்கிறாங்க. இங்கே நீ செல்லில் கேம்ஸ் விளையாடு, நான் டிவியில் சீரியல் பார்க்குறேன், நீ என்னையே ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் உன்னையே பண்ண மாட்டேன். அப்போ வேணா ஒன்று செய்யுமா, நீ எனக்கு ஒரு கதை சொல்லுமான்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. நான் ஏன்டா சொல்கிறேன், இன்னும் 10 நிமிஷத்தில் உங்கள் அப்பா வருவார், ஏன் லேட்டுன்னு கேட்பேன். அப்போ சொல்லுவார் பாரு கதை. அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க அப்பா வந்துட்டார், ஏன் லேட்டு அப்படின்னு சொன்னம்மா, எங்கள் மேனேஜர் இந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்போ எல்லார் கையிலையும் செல் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இணைய வழி தான் அவங்க இருக்காங்கன்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 10 வருஷத்தில் உலகம் யார் கையில் போகுதுன்னு நமக்கு தெரியாது. உலகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் கையில் போகுது தெரியாது. யார் கையில் போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னால், சாட் ஜிபிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பயன்படுத்துகிறவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. சாட் ஜிபிடி, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் சாட் ஜிபிடி. தெரியல, பரவாயில்ல, என்ன வேணாலும் பேசலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சாட் ஜிபிடி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கொண்டு வந்திருக்குது. அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், எதுவாக இருந்தாலும் அதுகிட்ட கேட்கலாம். அவங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே சுந்தர் பிச்சை நம்மளால் என்ன பண்ணார், நீ அங்கிட்டு பார்க்குறியா, நான் இங்கிட்ட ஒன்று கொண்டு வரேன், பிராட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். அது ஒரு பக்கம் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது 2க்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, சுந்தர் பிச்சையினுடைய கூகுள் எப்படி ஒரு விஷயத்தை பண்ணோம், சாட் ஜிபிடி ஒரு விஷயத்தை எப்படி பண்ணோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். செல்ஃபோன் வாங்கணும், என்ன வாங்கலாம் அப்படின்னு நான் கூகுள்கிட்ட கேட்டால், கூகுள் உடனே ஒரு 12 செல்ஃபோனை காமிச்சு அதனுடைய விலையை சொல்லி இது வேணால் வாங்குங்கன்னு சொல்லும். சாட் ஜிபிடி என்ன சொல்லும் தெரியுமா, இப்போதைக்கு வாங்காதீங்க, உங்கள் நாட்டில் பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க, ஒருவேளை செல்லு விலை குறைஞ்சாலும் குறையும், அப்போ வாங்குங்க. பார்த்தீங்களா, நண்பனாய் ஆசிரியனாய் எல்லாம் சொல்கிறோம்ல, அத்தனையும் அது பண்ண போகுது. இன்னும் எளிமையாக சொல்கிறேன். என் பேரன் லீவுக்கு வரான்னு சொன்னேன். அவங்க அம்மா சரி நான் கூப்பிட்டு வரேன்னாங்க. டேய் லீவ் லெட்டர் எழுதி கொடுறா. அவன் சிரிக்கிறான், லீவ் லெட்டர் எழுத வேண்டாம் தாத்தா, சாட் ஜிபிடிட்ட லீவ் லெட்டர்னு சொன்னால் அதை கொடுத்துருமா. மெடிக்கல் காலேஜினுடைய மெடிக்கல் தேர்வு பேப்பரை 15 பேப்பரை அரை மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணி கொடுத்துருக்கு. இது ஆபத்தும் கூட, ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாமல் ஒரு பூதத்தை உருவாக்குறோம், அவ்வளோ வேகமாக அந்த வேலையை பார்க்குது. ஒரு நாளைக்கு நம்மளை முட்டாள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லும், அதையும் கேட்டுக்கிட்ட உட்காந்துருக்கணும். நம்ம உருவாக்கினது தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, என்னதான் கண்டுபிடிச்சாலும் அதை கண்டுபிடிச்சவன் யார், மனுஷன். அதுதான் வேணும். சகுந்தலான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கணிதத்தில் பெரிய மேதை. 33 கம்ப்யூட்டரை வச்சு நடுவில் அந்த அம்மா உட்காந்து ஒரு கணக்கு போட சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஒரு அம்மா 33 கம்ப்யூட்டர் கணக்கு போடுறாங்க. 33 கம்ப்யூட்டர் போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த அம்மா போட்டு முடிச்சுட்டாங்க. இதுதான் மனித மூளையினுடைய ஆற்றல். ஒன்று தெரியுமா, அந்த அம்மா பள்ளிக்கூடமே போனதில்லை. அதான் ஆச்சரியம், பெரிய பெரிய சிறப்பு.
ஏன்னா அப்படி வந்திருந்தா அவ்வளோ பெரிய ஆளை நம்ம விட்டுருக்க மாட்டோம். அது வேற விஷயம், அது கிடைக்க முடியாத ஒன்று. இப்போ அன்பு, இதயம், பண்பு இதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு வேணும். அதில் தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு 2 பேர், இவங்க 2 பேர். இவங்களை பற்றி அறிமுகம் சொல்லலாம்னு நினச்சேன். ஐயா அறிமுகத்தையும் சேர்த்தே சொல்லிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் நேரடியாக தலைப்புக்குள்ளே வந்துட்டோம். எவ்வளவு நேரம் பேசணுங்கிறதையும் சொல்லிடலாம். அணித்தலைவர்கள் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 9 மணிக்கு. 7:30 ஆயிடுச்சு. 9 மணிக்கு முடிச்சிடணும். 9 மணிக்கு முடிச்சிடுவோம், சும்மா ஒரு பேச்சுக்கு. அணித்தலைவர்கள் 10லேருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதே நேரம் பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன? அருமை அருமை அருமை. கைதட்டலாம், சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை. ஒரு 2 பேராக போங்க. குபீர்னு போய் என்னைய பயன்படுத்தக்கூடாது. சில பேர் போகிற போக்கில் சில பேர் நேர்ந்து விட்டு போவாங்க. அப்போ நீங்கள் இருந்து கேட்டுவாங்க. நல்லா அருமையாக கேட்கலாங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம். ஆனால் இங்கே கேட்குற செய்தி இங்கேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்கப்படாதுங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. என்ன அழகான விஷயம். அதே மாதிரி செல்வம்னா நம்ம பெருசாக நினைக்கிறோம். குமரகுருபர் சொல்கிறாரு, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுங்கிறார். செல்வம்னா என்ன? நீ சேர்க்கறது இல்லைப்பா. சாப்பாடு போதுங்கிறத வயிறு சொல்லாதான், மூளை சொல்லணுமா. அது மாதிரி செல்வம் போதுங்கிற விஷயத்தையும் நம்முடைய அறிவு தான் சொல்லணுமா. அதனால் நீங்கள் இருந்து பேசலாம், கேட்கலாம். இந்த நூற்றாண்டில் ஒரு வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்திரிச்சு போகிறப்ப யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வெறும் ஃபோனை காதில் வச்சு அப்படியா அப்படின்னு கிளம்பலாம். அதில் பக்கத்தில் இன்னும் 2 பேர் என்னையுமானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் போவோம், சேர்ந்து போவோம். இருக்கட்டும், கேட்கலாங்க. இன்னொன்று, வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு நம் மொழியில் இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த பட்டிமன்றம்ங்கிற ஒன்று யோசிச்சு பாருங்க. தமிழ் தவிர மலையாளத்தில் இருக்கா, தெலுங்கில் இருக்கா, ஹிந்தியில் இருக்கா, கன்னட இல்லைங்க. என்ன காரணம்னா 2000 ஆண்டு பழைய வடிவம். இந்த வடிவம் இருந்திருந்தா நேரம் தெலுங்கு பட்டிமன்றம், கன்னட பட்டிமன்றம் பார்த்துருப்போம்ல. பிக் பாஸ் மாத்திரம் எல்லாத்துலேயும் வந்துச்சு, வந்திருக்கணும்ல, வரல. 2000 வருஷத்துக்கு முதல்ல நம்ம அதில் பட்டிமன்றம் இருந்தது. எப்படி பட்டிமன்றம்? ஒன்றும் இல்லை, அவரவர்கள் சமய கருத்துக்களை சொல்கிறப்ப மணல் பரப்பி நாவல் மரத்தினுடைய கிளையை ஊன்றி ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்தி ஏறுமின். இது மணிமேகலையில் வருது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து அந்த சொல் இன்னைக்கு இருக்குது. மதுரை என்ன சிறப்பு? கண்ணகி வழக்குரைத்தது மட்டும் இல்லைங்க, நக்கீரன் சிவபெருமானோட வாதாடின இடம். அப்போவே லாயர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. கடவுளாக இருந்தாலும் சரி, வா பேசி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதுதான் இந்த வடிவத்தோட சரி. என்ன கஷ்டம் தெரியுங்களா? இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது, பயமாக இருக்குனாக்கா. இதில் நடுவில் பாடலாம் தம்பிங்களாம் பாடுவீங்களா? ஆமாம், பட்டிமன்றத்தில் பாடலாம் செய்வாங்க. பாடலாம் தப்பு இல்லை. இது வேறு வேறு வடிவத்துக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அணித்தலைவர்கள் அக்கினி சட்டி எடுத்து ஆடுவார்கள், நடுவர் வேல் குத்தி தீர்ப்பு சொல்வார் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா ஆடல் பாடல் பட்டிமன்றம்லாம் வந்துருச்சு, பயமாக இருக்குது. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், எனக்கு பாட தெரியாது. அது ரொம்ப இதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். பேர் தான் ஞானசம்பந்தன், பாட்டு ஒன்றும் தெரியாது, பரவாயில்ல, கேட்டுக்கலாம். கேட்டு என்ன செய்திங்கிறத சொல்ல முடியும். நல்ல ரசிகர்கள் கிடச்சிருக்காங்க. இப்போ உங்கள் 4 பேருக்கு ஒன்று சொல்கிறேன், சபை நிறைய இருக்காங்க. இந்த சபையை உங்கள் கையில் கொடுக்குறேன், திருப்பி அப்படியே கொடுக்கணும். திருப்பி நம்ம 5 பேர் பத்திரம் உட்காந்துருக்கூடாது. அதெல்லாம் நல்லா கேட்கலாங்க. நம்ம இதை காட்டில் என்னங்க நம்ம சம்பாதிக்க போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். சொர்க்க நரகம் யாராவது பார்த்துருக்கோமா? இல்லை போயிட்டு வந்து எவனாவது பேட்டி கொடுத்துருக்கானா? இல்லை. நாலடியார்னு ஒரு நூல் இருக்குது. சமணர்கள் நமக்கு கொடுத்த கொடையில் அந்த நாலடியார் ஒன்று. அதில் ஒரு பாட்டு வருதுங்க. ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் இனிய மொழியை பேசிக்கொள்வார்களேயானால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்றிருந்தால் அது எனக்கு தேவையில்லை. அதுதாங்க சொர்க்கம். ஒத்த சிந்தனையாளர்கள் முக்கியம். ஒத்த சிந்தனையாளர்கள் எது சொன்னாலும் மறுப்பாங்க, அவனோட பேச முடியாது. ஒரு தடவை நான் மெட்ராஸ்லேருந்து இப்போ நாகப்பட்டினம் போகிறப்ப பக்கத்தில் உட்காந்த பஸ்ஸில் எங்கூட உட்காந்து ஒருத்தர் கேட்டேன், என்ன வெயில் இப்படி அடிக்குதுன்னு. அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா,
ஐயோ இவனோட எப்படிடா நான் பட்டின வரைக்கும் போக போகிறோம்னு நினச்சேன் நான். எது சொன்னாலும் மறுத்தா பேச முடியுமா? இல்லை. ஒன்று சொன்னால் இன்னொன்று சொல்லணும், இன்னொன்று சொன்னால் இன்னொன்று சொல்லணும். அப்படியே அழகழகாக அந்த செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சத் சங்கம்னு சொல்லுவாங்க வடமொழியில். அதெல்லாம் இப்போ எங்கேயும் காணும்னே எனக்கு கவலையாக இருக்குது. நல்ல நல்ல விஷயங்களை பேசுவதற்கு கேட்பதற்கு வந்திருக்கிறார்கள். இதை தொடங்குகிறது இன்றைய இளைய சமுதாயத்தின் வழி. இதில் ஆண் பெண் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் செல்லு வச்சுருக்காங்க, எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் நம்ம வீட்டில் இந்த இளைய சமுதாயம் ஃபோன் பேசுகிறத பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே ம் 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 போயிட்டாங்க சொல்லு அப்படின்னு. யார்? நம்மளை தான். நம்ம என்ன உளவாளியா வீட்டுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்? நம்ம வாங்கி கொடுத்த செல் தாங்க அது. அதை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால் இளைய சமுதாயம் எங்கே போகுதுன்னு நமக்கே பயமாக இருக்குது. அந்த இளைய சமுதாயம் இணைய வழியாக போகிறதா இதே வழியாக போகிறதா என்பதை சொல்வதற்காக பட்டிமன்றத்தை தொடங்குகின்றோம். முதலில் யார் தொடங்குறாங்க? நீங்கள் தொடங்குறீங்களா? இவங்களா யார்? நீ வர வர இதுக்கும் டாஸ் போட்டு பார்க்கணும் போல் இருக்கு. ஆமாம், இது உங்களுக்கு ஒரு போட்டி வச்சு கூட வைக்கலாம் போட்டிருக்கேன். ஆமாம், இப்போ சில சமயத்தில் நீங்கள் தொடங்குங்க, நீங்கள் தொடங்க, நான் சொல்லுவேன் நான் தொடங்கிடுறேன் முதல்ல, அப்புறமேல் நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு. இதயமே அழகாக இருக்கா? சரி, அப்போ நீங்கள் தொடங்குங்கய்யா. பாவம் ஒரு ஆம்பளை சிக்கியிருக்காரு, வேறு என்ன செய்யறது? அது பாருங்க, வர வர 31%, 50%, இப்போ 75%. இவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி செல்லக்கண்ணு. வாங்க. ஆமாம், புது பேராக இருக்குது, என்ன பண்ணுறது அப்புறம்? வாங்க. அவர் நல்லா அறிமுகப்படுத்தினார். தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியங்க இப்போவும் நான் பார்த்துருக்கேன். முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாதவர்கள் என்று வாரி வளையம் கொண்டிருக்கக்கூடிய பெரிய சம்பாத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உதவி செய்கிறதுக்காக எப்போவும் அழைச்சிட்டே இருப்பார். நல்ல மனிதர். ஐயா ஆரம்பிங்க. இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய வழி இதய வழியே என்று பேசுவதற்காக செல்லக்கண்ணன் வருகிறார். வாங்க.